Shall we begin? Yes. Right? Okay. So, shall we go to the next scene? Yes. Divya ma'am, can you read please? Yes, sir. The white sister meet with Hecate, the goodness of witches. Goddess of She witches. re goddess of witches. She rebukes the sisters for meddling with Macbeth without first consulting her. But she says she will help them when Macbeth come to see them tomorrow. She says that they will show him vision that will give him confidence and draw him to his confusion. Now tell me who is Hecate? Hecate யாருங்க? Goddess of witches. ஓகே, இவங்களுக்கெல்லாம் தலைவி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்னை கேட்காம மேக்பத் விஷயத்தில் முடிவெடுத்துட்டீங்க. ஓகே பரவாயில்ல, முடிவெடுத்தது எடுத்ததாகவே இருக்கட்டும், நான் உங்களுக்கு இன்னமும் ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாத. அவன் இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்ருவோம். பிகாஸ் ஆல்ரெடி யூ நோ வெரி வெல், அந்த சீனில் ஒருத்தன் ஏற்கனவே இல்லை. யார் அவன்? விச்சை பார்க்க போனவன் யார்? பார்ட்டிக்கு வராமல் நான் விச்சை பார்க்க போகிறேன்ட்டு ஓடினவன் யார்? இது உங்களுக்கு தெரியும். ஃபிஃபோட தேன் யார்? டக்குன்னு சொல்லலாம். பேங்கோட சன்னா சார்? இல்லை மேம், பேங்கோட சன்னு தான் தப்பிச்சிட்டானே. பேங்கோ செத்துட்டான். இப்போ அவங்க கதை முடிஞ்சது. பட் ஒருத்தன் பார்ட்டி அட்டன் பண்ணலை. மேக்பத் வருத்தத்தில் இருக்கான். யாரு பார்ட்டி அட்டன் பண்ணல? மேக்டஃப் ஞாபகம் வந்துருச்சா? மேக்டஃப் தான் பார்ட்டி அட்டன் பண்ணாமல் விச்சை பார்க்க போகிறேன்னா. அப்புறம் மேக்பத்தும் என்ன முடிவு பண்ணுறான், நானும் விச்சஸை பார்க்க போகிறேன், அவங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு, ஸோ அவங்ககிட்ட போய் ப்ரொஃபசைஸ் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இப்போ அடுத்து போகிறோமா? எஸ், கேன் யூ ரீட் சுபாஷினி? Lennox and other lord talk sarcastically about Macbeth and the two great similarities between the murders of Duncan and Banquo, with Donalbain and Malcolm accused of the first and Fleance blamed for the second. ஓகே, இப்போ பாருங்கள், ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, லெனாக்ஸும் இன்னொரு லார்டும், அபவுட் மேக்பத். ஓகே, என்ன இந்த டங்கன் மர்ட்ரு, பேங்கோ மர்ட்ரு, இதெல்லாம் வந்து ஒரு வேளை இவன் பண்ணியிருப்பானோ. அந்த ரெண்டு பேர் தப்பிச்சு போனாங்கல்ல, இப்போ அவங்க மேலே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. யார்? ராஜாவோட, அதாவது டங்கனோட சன்ஸ். இந்த பசங்க தான் வந்து அட்டண்டன்ஸை வச்சு கொண்டுட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. சரியா? அதே மாதிரி இன்னொருத்தன் தப்பிச்சு ஓடிருக்கான். அவன் யார்? பேங்கோவோட சன் ஃப்ளியான்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃப்ளியான்ஸ் ஒரு வேளை கொண்டிருப்பானோ அவங்க அப்பாவை. அதாவது ஒன்றும் இல்லைம்மா, சிம்பிள். இவன் டங்கனோட பசங்க ஓடி போனதுனால பையன்தான் அப்பாவை கொண்டான்னு ஃப்ரேம் பண்ணாங்க. பேங்கோ செத்துட்டான், நம்ம பையன் பொழைச்சி கிடக்கிறதுனால அந்த ஃப்ளியான்ஸ் தான் தன்னோட தகப்பன் பேங்கோவை கொண்டுட்டாங்களோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? ஏன்னா பசங்க ரெண்டு பேரும் எஸ்கேப்பு. அப்போ அப்பா எல்லோரும் டெட்டு. இப்போ என்ன தோணும், பசங்க தான் அப்பாவுக்களை கொண்டுட்டு இருக்காங்கன்னு தோணுது. கிளியரா? So far is it clear? Shall I move on? Yes, sir. Right. Yes, sir. Thank you. Okay, continue, ma. Macduff, the Lord says, has gone to England to meet with Malcolm and try to get the English King Edward and his lords to gather an army to help them defeat Macbeth. ஓகே, இப்போ பாருங்க, மேக்டஃப் மேலே ஒரு ரூமர் வருது. என்ன அப்படின்னா, இவன் தப்பிச்சு போய் இந்த மால்கம் இவங்களெல்லாம் மீட் பண்ணி எப்படியாவது இங்கிலீஷ் கிங் எட்வர்டையும் அவங்களோட ஆர்மியையும் கலெக்ட் பண்ணி இந்த பயலுக்கு எதிராக, மேக்பத் கிங்காக இருக்கான்ல, அவனுக்கு எதிராக போர் புரிஞ்சு திரும்ப த்ரோனை கைப்பற்றணும்னு யார் நினைக்கிறா? மேக்டஃப். இப்போ மேக்பத்தை டைரெக்டாக எதிர்க்கிறது யார்? மேக்டஃப். கண்டினியூ. The rumor is that Macbeth sent a messenger to Macduff. Macduff rebuffed the messenger, who turned his back as if to say that Macduff would pay for that decision. ரைட்டு. இப்போ வந்து ரெண்டு பேருக்கும் இப்போ முத்த ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா எங்கே போய் முடியுதுன்னு. கண்டினியூ. Both men hope Macduff remains safe and soon returns with the armies of Malcolm and England to free Scotland from Macbeth. இப்போ நல்லா சொல்லுங்க, மேக்பத் எந்த ஊரை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கான்?
டக்குன்னு சொல்லணும். எந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான்? ஸ்காட்லாண்ட். வெரி குட். ஸோ இப்போ இங்கிலாண்டில் எட்வர்ட் இருக்கான், அவனை கூப்பிட்றதுக்கு தான் மேக்டஃப் போயிருக்கான். ஓகே, இப்போ ஆர்மி, இப்போ ஒரு போர் வந்துச்சுன்னா அது யாருக்கும் போர் இருக்கும், இங்கிலாண்டுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் போர் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. மேக்டஃப் நினைக்கிறது நடக்குதா, இல்லை மேக்பத்து சரி இருக்கானா பவரில், பார்ப்போம். கண்டினியூ. In a cavern, the weird sisters throw awful ingredients such as eye of newt and toe of frog into a cauldron full of boiling brew. இது முக்கியமான சீனு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்ட் 4 சீன் 1ல் வந்து இந்த ப்ரூயிங் சீன் வரும். இதை நிறைய பேர் இந்த எக்ஸிபிஷன்லலாம் போட்டு பார்த்துருப்பீங்களே, 3 விச்சஸ் போடுற எல்லாரும் இந்த சீனை தான் போடுவாங்க. அந்த ப்ரூயிங், அதாவது கண்ட களியது, இந்த ஃப்ராகு அது இதெல்லாம் வச்சு அசிங்கி, நம்ம ஊரில் கள்ள சேனம் காய்ச்சுற மாதிரி அவங்க உட்காந்து இப்படியே கிண்டிக்கிட்டு இருக்காங்க. ப்ரூயிங் தெரியும்ல, ஒரு பெரிய சட்டியில் அப்படியே ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஒரு மேஜிக் ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டினியூ. Hecate arrives and all dance and sing. One witch cries out, "Something wicked this way comes." Macbeth enters. He commands the witches to answer his questions. நல்லா கவனிங்க. Who tells this something wicked this way comes? யார் சொல்கிறா? ஏதோ ஒரு அசிங்கம் பிடிச்ச ஏதோ ஒரு மோசமானவன் ஒருத்தன் வாரான் அப்படின்னு சொல்கிறது யார்? விச். இந்த கொஸ்டினில் கேட்க சான்சஸ் அதிகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விச்சு சொல்லுது. இப்போது உங்களுக்கு இதை எக்ஸாமில் கேட்கும்போது உங்களுக்கு எங்கே குழப்பம் தெரியுமா? சம்திங் ஏதோ ஈவிலாக வருதுன்னொடனே நமக்கு ஈவில்னாலே ஈக்குவல் டு விச்சுன்னு படித்து வச்சுருக்கோம், கரெக்டாக? ஆனால் இங்கே ஒரு விச்சே சொல்லுது. யாரை பார்த்து? மேக்பத்தை பார்த்து. மேக்பத் வர்றதை பார்த்து அவன் அந்த பக்கம் தான் வாட வருது, ஸோ அவன் தான் மோசமானவன் வரான், அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு வராங்க. கண்டினியூ. The witches conjure up 3 apparitions. First, a floating head appears and tells Macbeth to beware Macduff. முக்கியமான சீன்ஸ் 4 ஆக்ட் 4 சீன் 1. 3 அப்பேரிஷன்ஸ். அப்பேரிஷன்ஸ்னால் என்னம்மா தெரியுமா உங்களுக்கு? கோஸ்ட் மாதிரி, டீமன்ஸு, கோஸ்ட்டு, இது கூடலாம் நம்ம பண்ணலாம். ஒரு அமானுஷ்யம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோட்டிங் ஹெட், ஒரு தலை மட்டும் மிதக்குது. அண்ட் என்ன சொல்லுது? மேக்டஃப்ட்ருந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்க. ரைட்டா? மொதல் அப்பேரிஷன் நல்லா தெளிவாக வச்சுக்கணும். ஃப்ளோட்டிங் ஹெட் இஸ் ஈக்குவல் டு மேக்டஃப், அந்த மாதிரி அப்பேரிஷன் வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு வாசிங்க. Next, a bloody child appears. The child says that no man of women born shall harm Macbeth. நல்லா கவனிங்க, முக்கியமான லைன். நோ மேன் ஆஃப் உமன் பார்ன் ஷால் ஹாம் மேக்பத். யார்? ஒரு சைல்டு, குட்டிச்சாத்தா மாதிரி ஒன்று வருது. பிளட்டு ஃபுல்லாக பிளட்டோடு வந்து என்ன சொல்லுது? நோ மேன் பார்ன் ஆஃப் உமன், அதாவது நேச்சுரலாக ப்ரெக்னென்சியில் பிறந்த எந்த ஒருத்தனாலையும் ஒன்றா ஹார்ம் பண்ண முடியாது, மேக்பத்தை கொல்ல முடியாது. விச் மீன்ஸ் சி செக்ஷன் பண்ண எவனாவது ஒருத்தன் தான் உங்களை கொல்ல முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ சி செக்ஷன் காமனாக இருக்கிற மாதிரி அப்போ கிடையாது. வெரி ரேர்லி தேர் வில் பி சி செக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி சிசேரியன் ஒரு கான்செப்ட் வந்ததே இதனால தான். அந்த சிசேரியன்கிற இதில் பிறந்தவன் மட்டும்தான் உன்னை கொல்ல முடியும். இதில் ஒரு காமெடி என்னென்னா, யார் சி செக்ஷனில் பிறந்தவன் இந்த ஸ்டோரியில்? மேக்டஃப். அவ்வளோதான். கிளியரா? ரைட்டு. அடுத்து லாஸ்ட் ஒன் சொல்லுவோம். Finally, a child wearing a crown and holding a tree appears. It says that Macbeth will not be defeated until Great Birnam Wood marches to Dunsinane Hill. Macbeth is pleased. Since forests don't march, he must be invincible. அதான் இன்வின்சிபிள்னா என்னை யாரும் அழிக்கவே முடியாதுங்கிறான். ஏன் தெரியுமா? பிர்னாம் வுட்டு, அங்கே இருக்கிற மரங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு போய் டன்சினேன் ஹில்லுக்கு போகணும். இதெல்லாம் வந்து ஹியூமன்லி இம்பாசிபிள், அப்படி ஒன்றே நடக்காது. அதனால் நான் தப்பித்தேன், அது வரைக்கும் நான் தப்பித்தேன். இந்த இதை சொல்கிற அப்பேரிஷன் யார்? சைல்டு வேரிங் அ க்ரௌன் அண்ட் ஹோல்டிங் அ ட்ரீ. சரி, இப்போ நான் கேட்குறேன், இதை முடிச்சுக்கிடுவோம். சரியா? கண்டினியூ. Macbeth wants to know one more thing. Will Banquo's heirs have the throne? The witches perform a final conjuring. 8 kings appear walking in a line, the 8 holding a mirror, and all of them followed by Banquo's ghost. Macbeth, furious at this sign that Banquo's heirs will get the throne, demands answers. But Hecate mocks him and the witches vanish. ஸோ என்ன நடக்குதுமா சொல்லுங்க?
இப்போ லாஸ்ட்டாக 3 அப்பேரிஷன்ஸ் காட்டியாச்சு. இப்போ 4வதாக ஒரு சைன் காட்டுறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறான் மேக்பெத் சொல்லுங்கள். வாட் இஸ் த கொஸ்டின் பீயிங் ஆஸ்ட்? பேங்கோட சன் வந்து அந்த ஸ்காட்டிஷை வந்து ரூல் பண்ணுவாங்களா அப்படின்னு அவ்வளோதான். கேட்கலாம் sir. அதுக்கு என்ன இது காட்டுது? 8 கிங்கு நடக்கிற மாதிரியும் 8வது ஆள் வந்து ஒரு மிரர் வச்சிருக்கிற மாதிரியும் பேங்கோவோட கோஸ்ட் வந்து அதை லீட் பண்ணுற மாதிரியும் காட்டிட்டு கடைசியில் கேட்குறான் நடக்குமா நடக்காதான்னு கேட்டதுக்கு மார்க் பண்ணி சிரிச்சிட்டு கிளம்பிடுதுங்க. விச் மீன்ஸ் நடக்க போகுது. ஆம் ரைட்? எஸ், கண்டினியூ. Lennox enters. He brings word that Macduff has fled to England. In an aside, Macbeth scolds himself for failing to kill Macduff when he wanted to earlier. He vows in the future to act on every impulse and decides to attack Macduff's castle and kill anyone connected to him, servants, wife and children. ஸோ பைத்தியக்காரன் ஆரம்பிச்சிட்டான். மேக்டஃபை கொல்லணும்னு இறங்கிட்டான். அவன் மட்டும் தப்பிச்சு இங்கிலாந்துக்கு போயிட்டான். ஸோ நான் கொன்னே தீருவேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த ஆக்ட் அண்ட் சீன் என்னதுமா? ஆக்ட் 4 சீன் Scene 1. Scene 1. 3 அப்பேரிஷனையும் நீங்கள் மறக்கக்கூடாது. 4வது அவன் கேட்ட கொஸ்டின் அதோட ரிப்ளையும் மறக்கக்கூடாது. கிளியர்? நான் இதை வந்து கடைசியில் ரிவிஷனில் கேட்பேன் இன்றைக்கி. ஓகே ரைட். இப்போ பாருங்கள். ரைட், இப்போ கதைக்குள்ளே போவோம். கமான் மேம். At 5th Macduff Castle, Lady Macduff is angry. She demands to know why Macduff has gone to England. Leaving her behind, she thinks Macduff is a coward. Ross says Macduff's flight could be the result of wisdom, not fear. இப்போ வந்து ஒய்ஃப் கேட்குறா, நீ எதுக்கு போன? அறிவு இருக்கா உனக்கு? நீ எதுக்கு இப்போ இங்கிலாந்துக்கு போன? ஒருவேளை நீ பயந்துட்டியோ அப்படின்னு கேட்குறா. கமான் பாப்பா என்ன சொல்கிறான்னு. After Ross leaves, Lady Macduff turns to her son. She tells the boy that his father is dead. The boy does not believe her, but asks if his father is a traitor. Lady Macduff says yes, Macduff is a traitor, a man who swore an oath and broke it and now must hang. The boy thinks if traitors allow themselves to be hanged, they must be fools, since there are undoubtedly more traitors than the honest man in the world. இப்போ லேடி மேக்டஃப் வந்து தான் பையன்கிட்ட சொல்கிறா, இங்கே பாரு உங்கள் அப்பா வந்து சாக போகிறாரு, அவர் ஒரு தேச துரோகி, ட்ரைட்டர். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான், அப்படிலாம் சாகிறதா இருந்தால் இங்கே பாதி பேர் உயிரோடு இருக்க மாட்டான். ரைட்டா? ஏன்னாக்கு இங்கே வந்து நேர்மையாக இருக்கிறவனை விட தப்பு பண்ணுறவன் தான் அதிகம். அதனால் எங்கள் அப்பாவை வந்து அப்படி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்கிறான். கமான். A servant bursts in to warn of coming danger, then rushes out. Before Lady Macduff or her children can run, murderers enter the chamber, stab Macduff's son and chase Lady Macduff off stage. ஸோ மேக்டஃபோட பையன் இறந்து விட்டான். அவன் தான் சொன்னானே மொத்த குடும்பத்தை நான் அழிச்சிருவேன்னு. பையன் இறந்துட்டான். அவனை துரத்திட்டு ஓடுறாங்க. அதோட இந்த சீன் கெட்ஸ் ஓவர். எஸ், கண்டினியூ. In England, near the palace of King Edward, Macduff urged Malcolm to quickly raise an army against Macbeth. But Malcolm says Macduff might actually be working for Macbeth, a suspicion heightened by the fact that Macduff left his family behind and unprotected in Scotland. இப்போது மேக்டஃப் மேலே மால்கம்கே சந்தேகம் வருது. இப்போ பாருங்களேன், இவங்க எல்லாரும் இங்கிலாண்டில் இருக்கானுங்க, எப்படியாவது ஆர்மி திரட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ காமெடி என்னென்னா, இப்போ மால்கம்க்கு என்ன சந்தேகம்னா, இந்த ஒரு வேளை அவன் ஆளாக இருப்பானோ, மேக்பெத் ஆளாக இருப்பானோன்னு சந்தேகம். ஏன் தெரியுமா? இவன் பண்ணுற ஆக்ஷன்ஸ் அப்படி இருக்குது. வாட் இஸ் ஹி டூயிங்? தன்னோட ஒய்ஃபு பையனை அன்ப்ரொடெக்டடாக அங்கே விட்டுட்டு இவன் பாட்டுக்கு வந்துட்டான். இவனுக்கு தெரியும் இவன் நாட்டை விட்டு ஓடி வந்தான்னா ஹீ வில் கில் த சன் அண்ட் ஒய்ஃப்னு.
ஆனாலும் விட்டுட்டு வந்தான். ஒருவேளை இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறானே, ஒருவேளை இவன் மேக்பெத் ஆளாக இருப்பானோன்னு இப்போ ஒரு சந்தேகம் கிளம்புது. எஸ், கண்டினியூ. Sir, first name. எஸ் மேம். Okay, sir. Malcolm then adds that he delayed attacking Macbeth because he fears that he himself would perhaps be even a worse ruler. Malcolm described himself as so lustful, vicious, and greedy that he makes Macbeth look kind. Macduff cries out in horror and says he will leave Scotland forever since there is no man fit to rule it. Malcolm then reveals that none of his self-description was true. It was trick to test Macduff's loyalty. Malcolm now believes that Macduff is loyal to Scotland and not Macbeth, and that he has an army of 10,000 men commanded by the English Lord Seward, ready to invade Scotland. ஸோ மொத்தத்தில் வந்து இப்போ அவனோட லாயல்ட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மேல்கம் என்ன சொல்கிறான், ஒருவேளை நான் ரூலராக வந்தால் நான் வந்து ரொம்ப மோசமான ரூலராக இருப்பேன், நான் ரொம்ப கெட்டவன், அப்படி இப்படின்னு பொய்யா சொல்கிறான். உடனே மேக்டஃப் என்ன சொல்கிறான், அப்படிலாம் ஒரு ரூலர் இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஸ்காட்லாண்டை விட்டு போயிடுவேன்னொன்னே இவனுக்கு உறுதியாயிட்டு மேக்டஃப் நல்லா வந்தான், மேக்பத்தை எதிர்க்கிறவன் தான். இப்போ சொல்கிறான் கடைசியில், ஐ ஹாவ் 10,000 men, லெட்ஸ் மார்ச் அகெயின்ஸ்ட் ஸ்காட்லாண்ட், வா மேக்பத்துக்கு மேலே படையெடுத்து போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ரைட், கண்டினியூ. Just then an English doctor enters. Malcolm speaks with the doctor, then tells Macduff that King Edward of England is so saintly that he had cursed disease. Sorry, he can cure disease. Cure the disease. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, பாப்பா என்ன நடக்குது. கண்டினியூ. Ross enters. He tells Malcolm that if he invade the Scottish people would line up to join his army against Macbeth. Finally, Ross tells Macduff his family has been murdered. Macduff cries out in anguish. Malcolm tells him to fight it like a man. Macduff responds that he must also feel it like a man, but they agree that Macduff's anger and grief should be used to fuel his revenge. ஓகே, கடைசியில் மேக்டஃப் இப்போ வெறியில் இருக்கான். ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களையா நீ கொன்ன, அவனை இருக்குடா அவனுக்கு அப்படின்ட்டு. ஹீ இஸ் இன்ஃபியூரியேட்டட், ஹீ இஸ் டோட்டலி ஃபியூரியஸ். நவ் ஹீ வாண்ட்ஸ் டு அட்டாக் வித் ஆல் ஹிஸ் மைட். ஸோ இது வந்து நல்லது தான் மேல்கம் இஸ் ஃபீலிங். ஸோ மேல்கம்ஸ் ஃபீல் இஸ் வெரி ட்ரூ. ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு மேக்டஃப் டு பி இன் த பீக் ஆஃப் ஹிஸ் பவர். ஸோ இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கான். இதோட ஆக்ட் 4 comes to an end. Now we are coming to Act 5. Come on, Papa ma. Shall I read, sir? Yes, ma. It is night in Macbeth's castle of Dunsinane. A doctor and a gentlewoman wait. The gentlewoman called the doctor because she has seen Lady Macbeth sleepwalking the last few nights, but she refuses to say what Lady Macbeth says or does. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, யார் ஸ்லீப் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா? Lady Macbeth. லேடி மேக்பெத். இது எந்த சீனு? ஆக்ட் 5 சீன் 1 நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் அந்த ஜென்டில் உமன்னா அவங்களோட அட்டெண்டீஸ் அந்த அம்மா பார்த்துட்டு, சரி ஏன் என்ன பேசுகிறா, என்ன புலம்புறா, என்ன பண்ணுறா, ஏன்னா ஸ்லீப் வாக்கிங்னா சும்மா போக மாட்டாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னத்தையாவது. அப்போ என்ன ஆக்ஷன்ஸ்லாம் அவள்கிட்ட இருக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எஸ், கண்டினியூ. Lady Macbeth enters, holding a candle but asleep. Lady Macbeth keeps rubbing her hands as if to wash them while saying out, "Damned spot." Then Lady Macbeth seems to revive her attempt to convince Macbeth to kill Duncan, concluding with the words, "Yet who would have thought the
old man to have had so much blood in him. இங்கே பாருங்க, பைத்தியக்காரி ஆயிட்டா. எதெல்லாம் மேக்பெத் பண்ணானோ அதை பூரா இப்போ யார் பண்ணுறா? லேடி மேக்பெத் Lady பண்ணுறா. Macbeth. அவ்வளோதான் மேட்ரு. அதாவது அவுட் டேம் ஸ்பாட், இந்த கரை போகவே மாட்டேங்குது. இதே விஷயத்தை தான் மேக்பெத் பண்ணான். கையை கழுவிக்கிட்டே இருந்தான். ஸ்டெயின் இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி இவளுக்கு இருக்குது. அதே மாதிரி சொல்கிறா, அந்த ஓல்டு மேனுக்கு இவ்வளோ பிளட் இருக்குன்னு யார் சொன்னா? இப்போ புரியுதா ஏன் அந்த ஜென்டில் உமன் பேசலைன்னு? அந்த ஜென்டில் உமன் மட்டும் பேசியிருந்தா என்ன ரிவீல் ஆகிருக்கும்? என்னது ரிவீல் ஆகிருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாருக்கும் என்ன தெரிய வந்திருக்கும் சொல்லுங்கள். மேக்பெத் வந்து கொன்னுட்டான் அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சு. எஸ், கண்டினியூ. The horrified doctor and gentlewoman watch as Lady Macbeth then relives conversations with Macbeth after the murder of Banquo and hears an imaginary knocking and rushes off to bed. The doctor says the disease is beyond his power to cure and that unnatural deeds do breed unnatural troubles. He also says he dares not speak about what he's just witnessed. கடைசியாக என்னாச்சு? இந்த மாதிரி அன்நேச்சுரலாக ஏதாவது ஒன்று பண்ணுனா அன்நேச்சுரலாக பிரச்சனை வரதான் செய்யும். கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் சுற்ற வேண்டி இருக்கும். வேறு வழி இல்லை. இது என்னோட கண்ட்ரோலுக்கு மீறி போச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டான். ரைட் ரைட், கண்டினியூமா. நெக்ஸ்ட். Lennox and other Scottish lords and soldiers discuss the situation. Malcolm and his army are at Birnam Wood. Macbeth, in a constant rage verging on madness, is fortifying the stronghold of Dunsinane. நல்லா கவனிங்க. அந்த விச்சோட தேர்ட் ப்ராஃபஸி என்னது? டக்குன்னு சொல்லணும். இவ்வளோ டைம்லாம் எடுக்கக்கூடாது. கிங் ஆஃப் ஸ்காட்லாண்டா சார்? இல்லை, அந்த விச்சஸ் வந்து மூணாவதாக ஒன்று சொல்லுச்சுல்ல. இல்லை, அதுக்கப்புறம் அந்த 3 ப்ராஃபஸி இல்லை, அந்த 3 அப்பேரிஷன்ஸ். அதில் மூணாவதாக ஒரு அப்பேரிஷனில் ஒரு குழந்தை க்ரௌன் வச்சுட்டு வந்து சொல்லும்ல, என்ன சொல்லுச்சு? Banquo's son ruled the throne. இல்லைம்மா, அதெல்லாம் பழைய ப்ராஃபஸி. நான் சொன்னது இப்போ நம்ம பார்த்த ப்ராஃபஸிஸ், அந்த அப்பேரிஷன்ஸ். சார் நோ மேன் born நேச்சர் born-ஆ சார்? அந்த நேச்சர் பார்ன் வந்து கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறது செகண்டு. தேர்டு வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் பிர்னாம் வுட் வில் மூவ் டு டன்சினேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? எஸ் சார். அப்போ தான் அந்த சைல்டு வந்து சொல்லும். நீங்கள் சொல்கிறது வந்து பிளட் சைல்டு தான் வந்து சொல்லும். நான் வந்து அன்நேச்சுரலாக பிறந்தவனுக்கு வந்து மட்டும்தான் உன்னை கொல்ல முடியும்னு. மூணாவதாக வந்த சைல்டு வந்து க்ரௌன் வச்சுருக்கோம். அந்த குழந்தை தான் என்ன சொல்லும்? இல்லை, இங்கே பாரு, அந்த பர்ம்டாம் வுட்டில் இருந்து டன்சினேனுக்கு எல்லா ஃபாரஸ்ட்டும் நகண்டா மட்டும்தான். இப்போ நல்லா கவனிங்க, யார் பிர்னாம் வுட்டில் இருக்கா? Malcolm and his army. மேல்கமும் அவன் ஆர்மி, லெனாக்ஸு எல்லாவனும் அங்கே இருக்கான். மேக்டஃபும் அவங்க கூட இருக்கான். இப்போ 8th டீமில் மேக்பெத் இருக்கான். எங்கே இருக்கான் அவன் போர் புரிகிறது? Scotland. டன்சினேன். புரியுதா இப்போ கனெக்டு? ஓகே, அந்த விச்சு சொன்னது ரெண்டும் நெருங்கி வருதா? இப்போ அடுத்து சொல்லுங்கள். The Lord agree that Macbeth is tormented by his terrible actions and that those who follow him do so out of fear, not love. The Lord tried to join Malcolm. இப்போ பாருங்கள், எல்லாரும் மேக்பெத் சைடில் இருந்து அப்படியே, ஏன்னா ஒரு மேடு கிங்கை யாருமே வழி தோன்றலாம் நினைக்க மாட்டாங்க, லீடராக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ தே ஆர் ரெஃப்யூசிங் இஸ் லீடர்ஷிப் அண்ட் தே ஸ்டார்டட் ஜாயினிங் மேல்கம். ஏற்கனவே 10,000 பேரை கொண்டு வந்து நிற்கிறான் பிர்னம் வுட்டில். இப்போ மொத்த கூட்டமும் சேர்ந்ததுனால மேல்கமோட ஆர்மி லுக்ஸ் லைக் அ வெரி ஹியூஜ் ஒன். எஸ். Macbeth dismisses all reports about Malcolm's army, saying he will fear nothing until Birnam Wood marches to Dunsinane and mocking Malcolm as a man born of women. He shouts for his servant Satan to bring his armor, then uses how sick at heart he feels, how withered his life has. நல்லா கவனிங்க, இவன் ஏன் தைரியமாக இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், மேக்பெத் ஏன் இவ்வளோ கிறுக்கனாக இருக்கான்? அவன்கிட்ட ஆர்மி இல்லை, ஆனாலும் விச்சை நம்புகிறான். அந்த விச்சு என்ன சொல்லுச்சு?
இல்லை லூஸு, நீ இப்போ இவனை கொல்லணும்னு எதிர் அணியில் நிற்கிறது மால்கம். கரெக்டா? கரெக்டு தானே? எஸ் எஸ். இப்போ மால்கம் என்ன சொல்கிறான்? இவன் என்ன சொல்கிறான்? மால்கம் வந்து பொண்ணுக்கு பிறந்தவன் தான், உமனுக்கு பிறந்தவன் தான், விச் மீன்ஸ் அவன் வந்து நார்மலாக பிறந்தவன், அவனால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பையன் மேக்டஃபை மறந்துட்டான். உடனே தைரியமாக இருக்கான். இன்னொன்று, இந்த ஃபாரஸ்ட் எப்படி நகண்டு அங்கே போகும்? வாய்ப்பே இல்லை, அதனால் நமக்கு தோல்வியே இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கான். இப்போ பார்ப்போமா என்ன நடக்குது. He asks the doctor about Lady Macbeth, then commands that the man cure her. In an aside, the doctor says that if he could escape Dunsinane, no fee of any size could bring him back. ரைட்டு. இப்போ என்ன சொல்கிறான்? டாக்டரை வந்து ஒழுங்காக பார்த்துக்க, அவள் சரியாகி வரணும்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் என்ன சொல்கிறான்? உங்களால் இந்த டன்சினேனை மட்டும் தப்பிக்க முடிஞ்சதுன்னா ஓகே, என்ன நினச்சாலும் சரி உங்களை வந்து திரும்ப கூட்டு வர முடியாது. அதாவது இந்த இடத்தான் உனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு டாக்டர். ஸோ இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது. In Birnam Wood, Malcolm walks with Macduff, Sivard, young Sivard, and other Scottish and English lords. Malcolm gives orders that to hide the size of their army, all soldiers should cut a branch from a tree and hold it upright as they march. கிளியராக இப்போ புரிஞ்சிருச்சாமா? என்ன ஆர்டர் போடுறான் மால்கம்? எல்லாரும் ஒரு ட்ரீயோட பிரான்ச்சை கட் பண்ணி அதுக்குள்ளாடி மறைஞ்சிக்கோங்க. கிட்ட ஆர்மி நெருங்க போகும்போது நீங்களும் கிட்ட போங்க. இப்போ எது ஜஸ்டிஃபை ஆகிட்டு? எந்த ப்ராஃபஸி ஜஸ்டிஃபை ஆகிட்டு சொல்லுங்கள்? பெர்னாமுட் கடைசியாக எங்கே மார்ச் ஆக போகுது? டன்சினேனுக்கு மார்ச் ஆக போகுது. ஆமாம், பிரான்ச் போனால் என்ன, ட்ரீ போனால் என்ன, எல்லாம் ஒன்று தானே. ஸோ இப்போ பார்ப்போம். ரைட், நெக்ஸ்ட்டு. Macbeth laughs at the coming army but seems bored by his lack of fear. Suddenly, a woman cries out. Satan investigates and returns with the news that Lady Macbeth has died. So who has died? Lady Macbeth is Lady Macbeth dead. Continue. Macbeth gives a speech about life. Tomorrow and tomorrow and tomorrow creeps in this petty pace from day to day, concluding that life is a tale or told by an idiot full of sound and fury signifying nothing. ரைட்டு, இது முக்கியமான லைன். இந்த ரெண்டுமே அவன் இறந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? இந்த லைஃபே எவனோ ஒரு இடியட் சொன்னது, இது எவனோ ஒருத்தர் எழுதி வச்சது, இது வந்து ஒன்றுமே கிடையாது, இது வந்து கடைசியில் ஒன்றுமே நடக்காது, அப்படி இப்படி கச்சா மச்சாரம் கொளர ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிங்க, யார் இறந்ததுக்கப்புறம் இந்த டைலாக் பேசுகிறான்? Lady Macbeth. இப்போ இது எத்தனாவது சீனு? Act 5, Scene 5. நோட் பண்ணிக்கோங்க. ரைட், கண்டினியூ. A servant rushes in with news that Birnam Wood is marching toward Dunsinane. Macbeth rushes to see for himself and realizes the witches tricked him. He feels fear for the first time, calls to raise the alarm and says that at least he will die fighting. ரைட்டு, வாடா சண்டை போட்டு பார்த்துடலாம், எப்படியும் போகிற உசிரி எப்படியோ போகுது அப்படின்னு முடிவே பண்ணிட்டான். கண்டினியூ. Malcolm orders his men to throw down the branches they carry. The first charge against Dunsinane commences under Sivard and Macduff. Macduff தான் ஃபஸ்ட்டு லீட் பண்ணி போகிறான், அப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. கண்டினியூ. In the fighting, Macbeth encounters and fights young Sivard. Though young Sivard is brave, Macbeth quickly kills him and says in a mocking tone that he fears no man of women born. இன்னமும் இந்த நாய் வந்து தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்குது. என்ன சொல்கிறான்? என்னை வந்து அதாவது இது ஒரு மைண்ட் செட் அவனுக்கு. உமன் பானாக இருக்கானுங்க எல்லாவனும் வேஸ்ட்டு பயிலுக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பார்ப்போம். Macduff searches for Macbeth, moving to kill him to avenge his family. சரி, இந்த பையன் ரிவெஞ்ச் எடுக்க தேடிக்கிட்டு இருக்கான். பார்ப்போம் அடுத்து. Malcolm and Sivard meet. They have easily captured the castle because Macbeth's men barely fight back. ஸோ மேக்பெத் மென்லாம் பைத்தியக்காரங்க சாவ தான் ரெடியாக இருக்கிறானுங்க, ஒரு ஒன்றும் செய்ய முடியாது. மால்கம் வந்து த்ரோனை பிடிச்சிட்டான் ஆல்ரெடி. Macbeth and Macduff meet.
Macbeth says he has avoided fighting Macduff because he has too much blood on his hands already. ரைட்டு. ஏற்கனவே நீ நிறைய பேரை கொன்னுட்ட. அதாவது என்ன சொல்கிறான், நீ ஏற்கனவே மார்க் பண்ணுறான், உன் வீட்டை நான் தான் கொன்னேன், குடும்பத்தை நான் தான் கொண்டேன் அப்படின்ட்டு. கண்டினியூ. The fight, Macbeth mocks Macduff, saying his effort is wasted. No one of women born can beat Macbeth. But Macduff replies that he was untimely ripped from his mother's womb. ஸோ அன்டைம்லி ரிப்டு ஃப்ரம் ஹிஸ் மதர்ஸ் womb. ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். ஆக்ட் 5 சீன் 10 மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தான் மேகத் சொல்கிறான், நான் யார் சொன்னா, நான் சாதாரணமாக பிறந்தேன், என்னைய அறுத்தில் எடுத்தாங்க அப்படிங்கிறான். அப்போனா கிளியர் ஆகிட்டு எதிரி முன்னாடி தான் நிற்கிறான், நம்மளை கொல்ல வந்தவன் இவன் தான், விச்சோட ப்ராஃபஸி கரெக்டு தான். அன்டைம்லி ரிப்டு இது கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரைட், கண்டினியூ. Macbeth, suddenly fearful now that the prophecy has turned against him, refuses to fight him. But Macduff calls Macbeth a coward and says that Macbeth will be mocked across Scotland if he surrenders. Despite certain death, Macbeth attacks. Macduff kills him. ஸோ மேக்டஃப் கில்ஸ் ஹிம். முடிஞ்சு வாட்ச். மேக்பத்தோட கதை முடிந்தது. அடுத்து Malcolm, Siward, Ross and others enter. Ross tells Siward of young Siward's death. Siward asks if his son died from wounds on the front or back. Ross replies the front. Siward is content, denying Malcolm's comment that his son is worth more mourning than that. ஓகே, இப்போ வந்து சிவாடுங்கிறவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணான், நம்ம பார்த்தோம். மேக்பத் ஆனால் ஈஸியாக கொண்டுட்டான். ஸோ அதனால் வந்து உங்கள் பையன் வந்து இறந்துட்டான்னு சிவாடோட அப்பாட்ட வந்து சொல்ல அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, என் பையன் போரிட்டு இறந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. கண்டினியூ. Macduff enters, carrying Macbeth's severed head. He proclaims Malcolm to be king of Scotland and swears his loyalty. ஓகே, கடைசியில் அவனோட தலையை தூக்கிட்டு வரான். மேக்பத்தோட தலையை தூக்கிட்டு மேக்டஃப் வந்து மால்கம் தான் நம்மளோட கிங் அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணிட்டான். எஸ். Malcolm accepts the Thanes' loyalty and makes them all earls a higher rank. He pledges to plant a new peace and to heal the wounds Macbeth and his Finn-like queen inflicted on Scotland. Finn-like queen-னா யாரை சொல்கிறாங்க? Lady Macbeth. Wonderful. So we have completed